வாழைப்பூ வடை எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். கடலப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வாழைப்பூவை நார் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கடலப்பருப்பை குறைன்னு அரைச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் இந்த வாழைப்பூவையும் போட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க. அதில் சோம்பு உப்புலாம் போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டு கொத்தமல்லி தழை ஏற்கனவே அரைச்சிருக்கோம், இப்போவும் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததும் எடுத்து பிளேட்டில் மாற்றிடுங்க. நல்லா மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம். பாய்.